சீமான் எவ்வளவு பெரிய கில்லாடி, எவ்வளவு பெரிய அறிவாளி. 10 அடி அடிச்சு துரத்துக்கு வீசிட்டாரு விஜய. எப்பா சொந்த காலில் நடக்க முடியாம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலை கொண்டு வரக்கூடிய நீ எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுறியா? மலையாளி மேனன் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்புல நடத்தலன்னு செங்கோட்டை. ஏன் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் தூக்கிட்டு எம்ஜிஆரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களின் சமூக நீதி சூறையாட்டினோரையான்னு போல்டா சொல்றாரு. யாருக்காக சொல்றாரு? பறையர்களுக்காக சொல்றாரு, தேவேந்திர வேளாளருக்காக சொல்றாரு, வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்காக சொல்றாரு, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்காக சொல்றாரு. விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த என்னோட நண்பர் தர்மிக், அதுல தனுஷ்கரன் அதுல போயிருந்தேன், அந்த கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான பிசினஸ் நண்பர் தனுஷ்கரன் கண்ணன் ஸ்டோர்ஸ் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்த ஒரு விஸ்வகர்மா சமுதாயம் எங்க சமுதாயத்தை எம்பிசியில சேர்த்து விடுங்க சார், நீங்க தான் எங்க சமுதாயத்துக்கு இருக்கிறீங்க சார்னு அவர் மனம் வந்து பாராட்டு உங்க காலில் விழுந்து வணங்க தயாரா இருக்கும் சார். அப்ப அதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு போனாப்புல. காரணம் நம்ம இந்த சமூகத்தின் சமூக நீதியை எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாருங்கிறத சீமான் போல்டா சொல்றாருங்கிறத நம்ம சொல்றோம். அவரு வன்னியர் போராட்டத்தோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கணும். எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வீரம் செலுத்த வன்னியர் போராட்டத்தை கோமாளிகள் போராட்டம் மாதிரி காட்டி விட்டாரு. அதோட விளைவு என்ன? இந்த சமூகங்களோட எழுச்சி 40 ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்குது. அதுக்கு யார் இன்னைக்கு பொறுப்பு? அதுக்கு பொறுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத மலையாளி எம்ஜிஆர் தான் பொறுப்புன்னு அடிக்கிறாரு. நீ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா வச்சு அரசியல் பண்றாரு. சீமான் பறையர் தேவேந்திர வேளாளர், முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இந்த சமூகங்களின் எண்ணிக்கையை வெளியே தெரிய விடாம வச்சு மலையாளி எம்ஜிஆர் மேனன் எண்ணிக்கை எவ்வளவு தெரிஞ்சிடணும்னு சதி பண்ணிட்டாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கிற சீமான் எம்ஜிஆர் அடிக்கிறார். இது போல்னஸா ஊண்டுகோல் மாதிரி எம்ஜிஆர் தூக்கிட்டு செங்கோட்டையன் அவர் தூக்கி போடப்பட்ட பிறகுதான் போய் சேர்ந்தாரு. அவரு 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்தவர் ஊழல் அவரை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு அலைகிற ஒரு கோலத்தனமான விஜய் லீடரா பார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எம்ஜிஆர் எடுக்காம தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைச்சார்னு சொல்லக்கூடிய சீமான் லீடரா பாருங்க. கமலாசன் 2.0 மாதிரி விஜய் போவார், சீமான் எமர்ஜ் ஆவார். சீமான் எமர்ஜ் ஆவார். விஜய் சீமான் கம்பாரிசன். இந்த மக்கள்லாம் நமக்காக எம்ஜிஆரே அடிச்சு தூக்கி வீசினான் சீமான். அவன் லீடரா பிச்சை எடுக்கிற மாதிரி ஊண்டுகோல் மாதிரி எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய விஜய் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான விஜய் லீடராடி மக்களை கமல் 2.0 மாதிரி விஜய் ஆக்கிட்டு சீமானுக்கு பெரிய இடம் வாக்களிப்பாங்க.